வணக்கம் நேயர்களே, விவாத அரங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் மது விலக்கு தமிழகத்திற்கு சாத்தியமா என்கின்ற தலைப்பில்தான் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த தலைப்பு, இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி போன்ற தினங்களில் மதுவிலக்கு குறித்து பிரச்சாரங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டிருக்கின்ற இயக்கங்களும் இருக்கின்றன. இருப்பினும் தமிழகத்தில் மதுவிலக்கு ஏன் சாத்தியப்படாமல் இருக்கிறது? ஒருவேளை மதுவிலக்கை இங்கு சாத்தியப்படுத்தினால் அதன் மூலம் வருகின்ற ஒரு பெரிய வருமானம், அதை மக்கள் நலத்திட்டங்களுக்கோ வேறு எதற்கோ பயன்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய வருமானம் இழப்பு ஏற்படும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கு கூறப்படுகிறது. ஆக மதுவிலக்கு இப்பொழுது சாத்தியமா என்பது கேள்வி மீண்டும் எழுப்பப்படுவதற்கு காரணம், நமது அண்டை மாநிலமான கேரளாவில் மதுவிலக்குக்கான ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை மதுக்கடைகளுக்கு விடுமுறை விடுவதாக அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதனால் ஒரு 7000 கோடி வருமான இழப்பு ஏற்படத்தான் போகிறது. ஆனால் மதுவினால் ஏற்படும் இழப்பை விட இது பரவாயில்லை என்றும் கேரள முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தருணத்தில் இன்னொரு விஷயம், சந்திரபாபு நாயுடு அவர்கள் நாங்கள் டாஸ்மாக் விவகாரத்தை, அதாவது மது விற்பனை விவகாரத்தில் தமிழகத்தை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆக ஒரு ரொம்ப முரண்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. தமிழகம் கேரளாவை பின்பற்றுவதா இல்லது ஆந்திரா தமிழகத்தை ஒரு முன்மாதிரியை எடுத்துக்கொள்ளப் போகிறதா என்பது குறித்தும் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். பொதுவாக மதுவிலக்கு சாத்தியமா, மதுவுக்கும் போதைக்கும் இங்கு உள்ள தமிழ் மண்ணுக்கும் இல்லை உலகளாவிய மக்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பது குறித்தும் ஒரு விரிவான விவாதம் தான் இன்று நடைபெற இருக்கிறது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்வு செய்வதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பிரமுகர் ஆவடி குமார் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இந்திய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்தவரும் மருத்துவரும் ஆகிய டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பிரமுகர் ஹைதர் அலி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் அவர்களும் இந்த விவாதத்தில் அவர் தரப்பு நியாயங்களை எடுத்துரைக்க உள்ளார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் செல்ல இருக்கிறது. சார், நான் உங்களிடமிருந்தே சொல்கிறேன். அதாவது மது ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்த பொதுவாக எல்லா கட்சிகளுமே சொன்னாலுமே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் அது ஒரு பிரதான தங்களுடைய கொள்கையினுடைய ஒரு அடிப்படை கொள்கையாகவே வச்சிருக்கிறாங்க. இப்போ மது அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே ஒரு விரைவி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியங்கள் இருக்குது, ஆரியர்களுடைய கலாச்சாரத்துலேயும் சோமபானன் இருக்குது, தமிழர்களுடைய கலாச்சாரத்துலேயும் ஏதோ ஒரு போதை இருக்குது, சங்க இலக்கியங்களில் கல் குடிச்சிட்டு மயில் ஆடுனது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த சூழலில் மதுவை கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறீங்களா, இல்லை மதுன்னு ஒரு விஷயமே அறவே நீக்கணும்னு சொல்கிறீங்களா? எந்த அடிப்படையில் உங்களுடைய போராட்டத்தை வைக்கிறீங்க? மதுவை கட்டுப்படுத்துறதுங்கிறது விஷயம் சரியாக இருக்காது. மதுவை ஒழிக்கணுங்கிறது தான் எங்களுடைய முக்கிய நோக்கம். அதாவது தமிழ்நாடு அதாவது இந்தியாவில் தமிழ்நாடும் குஜராத்தும் தான். அண்ணா பிறந்த பூமியிலும் காந்தி பிறந்த பூமியிலையும் மது இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தது. அது கலைஞர் ஆட்சி காலத்திலே வருமானத்திற்காக கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலையை நாம் பார்க்குறோம். இளைஞர்களுடைய நிலை என்று சொல்வதை விட இன்றைக்கு பெண்களுடைய நிலைகளும் மோசமாக போய் கொண்டிருக்கிறது. அவர்களும் இன்றைக்கு குடிக்கிறார்கள், பப்புகளுக்கு போகிறார்கள் என்கிற செய்திகளெல்லாம் நமக்கு நம்முடைய தலைமுறையை மிகவும் அச்சுறுத்துகின்ற செய்திகளாக இருக்கிறது. இதில் வருகிற லாபத்தை விட இதில் வருகிற தீமைகள் தான் அதிகம். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த அடிப்படையில் அம்மா உணவகம் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் அம்மா உணவகமும், ஒரு பக்கத்தில் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த உழைப்பாளி, அந்த வீட்டினுடைய தலைவன், அவன் உழைத்து கொண்டு வருகிற அதைகளையெல்லாம் டாஸ்மாகிலே கொண்டு போய் தந்துவிட்டு குழந்தைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் ஒன்றும் தர முடியாத ஒரு சூழ்நிலையைத்தான் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கேரளா கலாச்சார ரீதியாகவே மதுவோடு பின்னி பிணைந்திருந்த ஒரு மாநிலம். அங்கேயே இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான முடிவை எடுக்க வந்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே உம்மன் சாண்டியை நாம் பாராட்ட வேண்டும். அது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் மதுவை ஒழிப்போம், படிப்படியாக ஒழிப்போம் என்று அவர்கள் இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். வீடுகளிலேயே மகன் தகப்பனெல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுகிற உணவருந்தும் பொழுது அதை மேலை நாட்டு கலாச்சாரம் போன்று அவர்கள் சாப்பிட்டு விட்டு உணவருந்துகிற பண்பாடு உடைய அவர்களே அங்கே ஒரு துணிச்சலாக வருமானத்தை பற்றி கவலை இல்லை, இந்த நாட்டு மக்களினுடைய சுகாதாரத்தை பற்றியும் அவருடைய உடல் நமக்கு அவர்கள் பொலிவோடு இருக்க வேண்டும், இளைஞர்கள் எல்லாம் தவறான வழியிலே போய்விடக்கூடாது என்ற அடிப்படையிலே இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது.
நீங்கள் கேரளத்திலே பார்த்தால் அங்கே குடித்துவிட்டு ரோட்டிலே கிடக்கிறவர்கள் தமிழ்நாட்டை விட மிக மிக குறைவு. தமிழ்நாட்டிலே குடித்துவிட்டு ரோட்டிலே கிடப்பவர்களும் குடித்துவிட்டு மக்களிடத்தை சண்டைக்கு போகிறவர்களும் அங்கேயே கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, அங்கே குறைவு, இங்கே அதிகம். அப்ப இதனால வருமானம் வருகிறது, நாங்கள் வைத்திருக்கிறோம், இந்த வருமானத்தின் மூலமாக நாங்கள் நல்ல காரியங்களை செய்கிறோம். வருமானம்ங்கிறது தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி மதுங்கிறது இப்போ ஓரளவு பழகி போன விஷயம். கேரளாவோட இங்க குடிக்கிற கலாச்சாரங்கிறது இன்னும் கொஞ்சம் சீரழிவா இருக்குங்கிறீங்க. இந்த சூழ்நிலையில இப்ப எல்லாமே கள்ள மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அரசு படி கிடைக்கலனா, நியாயப்படி கிடைக்கலனா கடைகளை வாங்குறது ஒண்ணு, கள்ள மார்க்கெட்ல வாங்குறது ஒண்ணுன்னு இருக்கு. அப்ப கள்ளச்சாராயம் பெருகுது அதுன்னு பாத்தீங்கன்னா அரசு இந்த மதுபான கடைகளை குடிச்சு யாருக்கும் கண்ணு போகாது. ஆனா உடல் நலத்துக்கு. ஆனால் உங்களுக்கு சாராய கடை அந்த மாதிரி விஷயங்களா வரும்போது உங்களுக்கு கண்ணு போகக்கூடிய விஷயங்கள் வரும்ல. ப்ரௌன் சுகர் இங்க கிடைப்பதில்லை, கஞ்சா விற்பதற்கு அனுமதி இல்லை. அப்ப அவைகளும் விற்கப்படுகிறது தானே, அப்ப ஏன் அதையும் அனுமதிக்க கூடாது என்கிற மாதிரியான ஒரு கேள்வி. அதே மாதிரி பம்பாயில் இருக்கக்கூடிய மும்பையில் இருக்கிற மாதிரியாக இங்கே சிவப்பு விளக்கு பகுதிகளுக்கும் மக்கள் போய் கொண்டுதான் இருக்கிறார்கள், அதையும் ஏற்படுத்தக்கூடாது என்கிற மாதிரியான கேள்வி. இது ஒரு சரியான பார்வையாகவே இருக்க முடியாது. நம்ம கள்ளமார்கள் அரசாங்கம் என்பது எதற்கு இருக்கிறது? அரசு என்பது இவைகளை எல்லாம் சரியாக நடத்துவதற்குத்தான் அரசாங்கம். அது கள்ள மார்க்கெட்டில் விடுவார்கள் என்றால் நம்ம நாட்டினுடைய கலால் அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார், பக்கத்து மாநிலங்களிலெல்லாம் இருக்கிறது, அவைகளையெல்லாம் தடுத்தால் தான் நாம் தடுக்க முடியும் என்று சொன்னார். அவர்களுக்கு அவர் சொல்லி என்னமோ சொன்ன நல்ல நேரம் என்று நான் கருதுகிறேன். அவர் சொல்லிய பிறகுதான் கேரளத்திலே இன்றைக்கு படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஒரு துணிச்சலான முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதை பின்பற்ற வேண்டும். மக்களினுடைய ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டும். நான் கேட்கிறேன், உங்க வீட்டிலையும் என் வீட்டிலையும் பணம் வர்றது என்பதற்காக இப்ப நாம குழந்தைகள் அப்படி அருந்து விட்டு வந்தால், நம்முடைய வீட்டிலே உள்ள உற்றார் உறவினர் சாப்பிட்டு வந்தால், கள்ள மார்க்கெட்டில் சாப்பிடாம டாஸ்மாக்லயோ இல்லை பார்லையோ சாப்பிட்டு வரட்டுன்னு அனுமதிக்கிறதுக்கு அதை அனுமதிப்போமா? நிச்சயமாக. உங்கள்கிட்ட நேரடியாகவே வைக்கிறேன். அதாவது இப்போ இன்னொரு விஷயம் மது அருந்துதல் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துவதுங்கிறத தாண்டி, அதாவது மது விற்பனையை அரசு எடுத்திருக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தையும் தாண்டி ஒரு இலக்கு வைக்கிற விஷயம் இருக்கு. அதாவது டார்கெட் இன்னும் இத்தனை கோடியை தாண்டணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வைக்கிற விஷயம் ஏதோ குழந்தைகளுக்கு கட்டுரை போட்டி பேச்சு போட்டி வைக்கிற மாதிரி அந்த இலக்கு வைப்பது அப்படிங்கிற விஷயம் சமூக ஆர்வலர்ல ரொம்ப ஒரு வருத்தத்தக்கது. அதாவது ஒன் ஷாப் விற்கணும்னா அப்ப நிறைய பேர் குடிக்கணும்னு தான் அரசு எதிர்பார்க்குதா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பலர் வைக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நீங்க இது மது விலக்கு கடுமையாக பூரணமாக அமுல்படுத்த வேண்டுமா, அது முடியுமா, சாத்தியமான்றது ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த மது விற்பனை வருமானத்திற்காக மட்டுமே கொண்டு வரப்பட்டதா, இந்த மதுவிலக்கு தளர்த்தப்பட்டதற்கு காரணம் வெறும் வருமானம் மட்டுமான்ற கோணத்தில் பார்க்குறாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் நம்முடைய விவாதங்கள்லாம் என்னன்னா, இந்த அரசாங்கம் இந்த வருமானத்துக்காக மட்டுமே இந்த மதுவிலக்கை தளர்த்தி இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. அது உண்மை இல்லை. மரியாதைக்குரிய ஐதர் அலி அவர்கள் சொன்னாங்க, கேரளாவில் மதுவை பயன்படுத்துகிறாங்க, ரெண்டாவது வீடுகளில் கூட அவங்க உணவோட ஒரு பொருளாக அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. இன்றைக்கி இந்தியாவிலே அதிகமான மதுவை பயன்படுத்துகின்றவர்கள் உள்ள மாநிலம் கேரளா. அதில் அதுதான் இன்றைக்கி இருக்கிற புள்ளி விவரங்கள் தருகின்ற தகவல். ஐயா சொன்னது போலவே இன்றைக்கு அவங்க வீடுகளில் உட்காந்து குடிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மது குடிப்பகங்களை தான் அவங்க அனுமதி மறுத்திருக்காங்க. மது விற்பனையே அவங்க நிறுத்தலை. அதை படிப்படியாக 10 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய, அதுக்கு விடுமுறை தந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, முதல் தேதி விடுமுறை. அதுதான் அதில் ஒரு முன்னேற்றமான ஒரு செய்தி. இது என்ன, அதில் இதன் மூலமாக அவங்க வெளிப்படுத்துகிற நிகழ்வு என்னன்னா, அவங்க அதை வாங்கி அங்கே குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அவங்க வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு குடிங்க, மொத்தமாக குடிங்க, மெதுவாக வச்சுக்கிட்டு குடிங்க, அது ஞாயிற்றுக்கிழமைக்கு சனிக்கிழமையை வாங்கின்னு போய் குடிங்கன்றது தான் அதனுடைய பொருள். ஆக விற்பனையை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி அவர்கள் குடிப்பதை எதுவும் மாற்றாது. அவங்க ஐயா சொன்னது போல் வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்க குழந்தை குட்டிகளோடு சேர்ந்து குடிக்க போகிறாங்க. குடும்பத்துக்கு தெரியாமல் குடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு தடை தானே?
குடும்பத்தோட குடிக்கிறவங்களுக்கு அது ஏங்க அவங்க குடும்பத்துக்கு தெரியாத குடிக்கிறதுல என்ன, குடும்பத்துக்கு தெரிஞ்சு குடிக்கிறது தெரியாத குடிக்காரன் வந்து எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிட போகுது. அதனால வந்து அவங்க என்ன நம்ம நினைச்சுக்கிறது யாருக்கும் தெரியாது, நம்ம வந்து குடிச்சிட்டு ஸ்டெடியா இருக்குன்னு ஒரு சிலர் நினைச்சுப்பான். அவன் அப்பதான் வந்து அவனுடைய சேட் அதிகமாகி அவனை வந்து காட்டி கொடுத்துருவான். அதனால இது வந்து ரகசியமா எதுவும் செய்ய முடியாது. ரெண்டாவது அவங்க வாங்கிட்டு போய் எங்கேயோ வச்சு குடிக்கிறத வந்து யாரும் தடுக்க போறதில்லை. ஆக இது வந்து கேரளாவுடைய இது வந்து ஒரு முயற்சியில் இன்னும் கேரளாவில் கள்ளுக்கடைகள் இருக்குது, அதை வந்து தடுக்கலை. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் ஒயினுக்கும் பிராண்டிக்கும் ஒரு தனி கடை, அதே மாதிரி மற்ற இந்த விஸ்கி பிராண்டி இதுக்கெல்லாம் தனி கடை, தேவையான அளவுக்கு கடைகள் இருக்குது. அந்த கடைகளை எதுவும் குறைக்கல. இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை. ரெண்டாவது அந்த குடிப்பாங்க. ரெண்டாவது அவங்க இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்காங்க, இந்த பார் வந்து 5 நட்சத்திர விடுதிகளுக்கு இணையாக இருக்கணும். அது சாதாரணமாக இருக்கக்கூடாது. குடிக்கிறவங்களாம் கொஞ்சம் வந்து 3 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த குடிப்பகங்களை 3 ஸ்டார் ஹோட்டல் 4 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வச்சுருக்காதீங்க. இன்னும் வந்து உயர்வான நிலையில் வச்சுக்கிட்டு அதிகமான விலைக்கு அதை நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக வந்து அவங்க வந்து மது விற்பனைக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் இதில் என்னென்ன டாஸ்மாக் இப்போ அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே அதிகமான இந்த மது விற்பனை மூலம் அதிகமாக வருமானம் வர்றது தமிழ்நாடு. அது வந்து மாற்று கருத்தே இல்லை. இந்தியா முழுவதும் மது விற்பனையை யார் செய்கிறாங்கன்னா எல்லாம் வந்து அரசாங்கம் தான் செய்யுது, மொத்த விற்பனையை செய்யுது. இன்றைக்கி எல்லா மாநிலத்திலும் தமிழ்நாட்டில் கூட கடந்த காலங்களில் கலெக்டருங்க தான் வந்து ஆக்ஷன் விட்டாங்க. கலெக்டருங்க தான் வந்து அந்த தாசில்தார் அலுவலகத்தில் சாராய கடையாளம் நடந்தது. ஆக அவங்க தான் மொத்த விற்பனையை செஞ்சாங்க. அந்த சில்லறை விற்பனையை தனியார் எடுத்தாங்க. தனியார் எடுத்து ஒரு சிண்டிகேட் போட்டுக்கிட்டு, இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதில் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை ஒன்று ஒரு லைசன்ஸ் எடுப்பாங்க, 10 பிரான்ச்சு திறப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து நடந்து அந்த அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருமானம் அந்த தனிநபர் கையிலையும் சமூக விரோதிகள் கையிலையும் போச்சு. அந்த நிலையை மாற்றுறது தான் அதுக்கு ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கி தமிழ்நாடு வணிகக் கழகத்தின் வாயிலாக டாஸ்மாக் என்ற நிறுவனத்தின் வாயிலாக அதை வந்து ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. இன்றைக்கி வெளிநாட்டு உற்பத்தி மது இந்தியாவில் விற்பனை செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் வந்து அந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற அந்த மது விற்பனையில் கூட 58% வரி வந்து அரசாங்கத்துக்கு வருது. அந்த 100 ரூபாய்க்கு விற்றா 58 ரூபாய் வருது. அது மட்டும் இல்லாமல் இது 3% 61% வரியாக வந்து நமக்கு கிடைக்குது. அவங்க வெளிநாட்டில் இருந்து அது உற்பத்தியாகிற பொருளை இந்தியாவில் தமிழ்நாட்டில் விற்றா 61% வருது. அதனால நமக்கு வருமானம் கூடுது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் சொன்னது போல் ஆந்திராவில் மட்டும் இல்லை, ஒரிசாவில் இருந்தும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த டாஸ்மாக் முறையின் மூலமாக அந்த வருவாயை வந்து அரசாங்க கஜானாவுக்கு எப்படி கொண்டு வர்றதுன்றதுக்காக இன்றைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நான் முடிச்சிடுறேன். இது வந்து இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்ற இந்த நிலை. இது அரசாங்கத்து வருமானம் அதிகம் ஏன் வருதுன்றதுக்கு காரணம், அரசாங்கம் அந்த வருமானத்தை வந்து தனியாருக்கோ இல்லை சமூக விரோதருக்கோ போகாமல் அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கு திருப்பி விட்டுருக்காங்க. அதனால் வருமானம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு செய்தி என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை இந்தியா முழுக்க இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு தனியாக இதை நடைமுறைப்படுத்த முடியாது. குஜராத், நாகாலாந்தில் இருக்கு, மிசோரம்ல இருக்கு, மணிப்பூர்ல 5 டிஸ்ட்ரிக்ட் இல்லை. எனக்கு அதாவது நீங்கள் குஜராத் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத் பிரிஞ்ச காலத்திலேயே அதிலிருந்து அங்கே வந்து தொடர்ந்து மதுவிலக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் ஃபோன் பண்ணால் வந்து சாராயம் கிடைக்குன்றாங்க. அங்கே இன்றைக்கும் அங்கே வந்து இது வந்து அந்த டூரிஸ்ட்டுன்ற பேரில் அவங்களுக்கு அவங்க கேட்குற இதுவும் தராங்க. ஆக வந்து இன்றைக்கி அதிகமான கள்ளச்சாராய சாவுகள் அங்கே தான் குஜராத்தில் நடக்குது. சில மலிவாக வந்து கிடைக்கிறதும் குஜராத்துன்னு சொல்கிறாங்க. ஆக வந்து அது இது எல்லாம் வந்து பார்த்தா கூட குஜராத்தில் வந்து குஜராத் உருவான காலத்திலிருந்து இது வரைக்கும் மதுவிலக்கு அங்கே வந்து தளர்த்தப்படலை. மதுவிலக்கு அமுல்படுத்தப்படுறதுனால அது. ஆனால் தமிழ்நாட்டில் 71 ஐயா சொன்னது போல் வந்து தளர்த்திட்டாங்க. தளர்த்தினதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் சாராய கடை இருந்தது, ஒவ்வொரு கிராமத்துலேயும் கள்ளுக்கடை இருந்தது.
ஆக அதுக்கு பிறகு அதே திமுக ஆட்சியில் மலிவு விலை சாராயம் ஒன்று உற்பத்தி பண்ணி அதை குறைஞ்ச விலையில் ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு அது ஒரு சேவையாக கூட செஞ்சாங்க. அதையெல்லாம் வந்து நம்ம தவிர்த்திருக்கிறோம். இன்னைக்கு அதெல்லாம் நீக்கிட்டு வெறும் மதுவிலக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய சூழல்ல தமிழ் மாநிலம் வந்து மது யாருக்கு குடிமகன் யார் குடிக்கணுங்கிறதுலாம் நோக்கம் கிடையாது. அதிமுக நோக்கமும் அது கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்க சூழல்ல வேறு சில விதமான விளைவுகளை தவிர்க்கவும் இந்த மாதிரியான சில வரி குறைப்பு இந்த மாதிரிலாம் வர்றதுக்காக தான் நாங்கள் செய்கிறோம். அதனால தான் ஆந்திரா போன்ற சில மாநிலங்களே இதை ஈர்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு பொதுவாக நாங்கள் ஒரு வருமானத்துக்காக செய்கிறோன்னு தமிழக அரசை குற்றம் சாட்டாதீங்கிறார் அவர். நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிறேன். அந்த பேசுவதற்கு இருக்கிற முழு தகுதி எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பல ஆண்டுகளாக மது பற்றி தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு நபர்கள் வந்து மிக முக்கியமாக மது பற்றி தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன். அது பற்றி பல ஆய்வுகள் இருக்குது. உலக சுகாதார நிறுவனத்திலேருந்து ஆரம்பித்து உலகத்தில் உலக அளவில், ஆசிய அளவில், அமெரிக்கா, ஐரோப்பிய அளவில் எங்கெங்கே நாட்டில் என்னென்ன மாதிரியான கொள்கைகள் இருக்குது, அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அதுபோக இந்தியா முழுவதும் இருக்கிற மாநில அளவில் என்னென்ன கொள்கைகள் இருக்குது, கடந்த காலத்தில் என்ன இருக்குது, இப்போ இருக்கிறது, இது போக இன்னும் எதிர்காலத்தில் இது என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுத்துன்றதை பற்றி ஓரளவு கணிசமான புரிதல் வைத்து அது அதன் அடிப்படையில் வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, ஒர்க் ஷாப் நடத்துறது, செமினார் நடத்துறது தொடர்ந்து இந்த வேலையில் இருக்கிறதுனால எனக்கு கூடுதல் தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, மது பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க வேத காலத்திலேயே இருக்குன்னு. மெசொப்பொட்டேமியா காலத்திலேயே இருக்கிறது. நம்மளுடைய இந்து சமவெளி நாகரிகத்திலேயே மதுவை பயன்படுத்திய அதற்கான அறிகுறிகள் இருக்கிறது. ஆனால் காலங்காலமாக பழங்குடியின மக்கள் வந்து பூக்களிலிருந்து, பழங்களிலிருந்து, விதைகளிலிருந்து, தானியங்களிலிருந்து மதுவை உற்பத்தி செய்து குடும்ப அளவில் குடித்து கொண்டிருந்தாலும் ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு விஷயமாக இருந்தது. அது ஒரு சில இடத்துல வந்து மீறும் பொழுது அது வந்து ஒரு ஒரு சின்ன பிரச்சனை மாதிரியாக இருக்கும் அந்த ஒரு பழங்குடியின மக்கள். அதோடு அது தீர்ந்து போயிடும். அதனால தான் திருவள்ளுவரே இந்த மாதிரி கல்லாமை பற்றிலாம் எழுதியிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டின் கடைசியிலும் 21ஆம் நூற்றாண்டிலும் இன்றைக்கு மதுவின் தாக்கங்கள் என்பது அன்னைக்கு இருக்கிற பழங்குடியின மக்களுடைய பிரச்சனைகளை இல்லை காந்தி வந்து மதுவிலக்கை பற்றி பேசினார்ல, ஒழுக்க ரீதியாக பேசின விஷயங்களுக்கும் மிக மாறுபாடு இருக்கிறது. இன்றைக்கு வந்து மிக முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கு மது வந்து ஒரு வீரியம் எடுத்து விட்டது. எப்படி வந்து பால் வந்து ஆரோக்கியமான பானமாக இருந்தால் கூட அது கெட்டு போச்சுன்னா அது வந்து உடலுக்கு மிகப்பெரிய தீங்காகுமோ, அது மாதிரி ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு பானமாக இருந்த விஷயம் வந்து இன்றைக்கு சுரண்டலுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாறிவிட்டது. இதில் வந்து மது விலக்கு சாத்தியமானா சாத்தியமில்லை. ஆனால் உலகத்தில் எங்கேயுமே அமெரிக்காவில் கூட இப்போ 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் கொண்டு வரப்பட்டு அது வந்து மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. அதனால் மாஃபியா கும்பல்கள்லாம் வந்தது. கள்ளசாராயம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜில் வச்சாங்க, அதை எடுத்து உடச்சி போட்ட காலகட்டங்கள்லாம் உண்டு. அதனால் எடுத்துட்டாங்க. ஆயினும் இன்றைக்கு அமெரிக்காவில் மது பெர் கேப்டா கன்சம்ஷன் சொல்லுவாங்க, தனி மனித நுகர்வு பெரிய அளவில் குறைஞ்சிட்டு வருது. ஐரோப்பிய நாடுகளில் வந்து தேக்கமடைந்திருக்கு. அதனால் இதெல்லாம் பின்னாலே போயிட்டுருக்கு. தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா 25,000 கோடி இலக்கு வைத்து கூட 22,000 பக்கத்தில் கூட வர முடியல. அப்படின்னா தமிழகத்திலும் ஒரு தேக்க நிலையை அடைஞ்சிட்டு இருக்கு. ஒரு மதுக்கான எதிர்ப்புகள்லாம் ஏற்படுறதுனால அரசு வந்து இலக்கு வைத்து 25,000 கோடி எப்படியாவது சம்பாதிச்சிடணும்னு நினைச்சா கூட அவங்களால இலக்கு ஏற்ற கடந்த 10 ஆண்டுகளாக வேகமாக வந்த மது விற்பனை வந்து கடந்த 2 ஆண்டுகளாக கொஞ்சம் தேக்க நிலை அடைந்திருக்கிறது. அரசு முக்கிய முனகி பார்க்குது, எப்படியாவது விரட்டி 25,000 கோடி சம்பாதிச்சிட முடியுமா பார்க்குறது முடியல. ஆனால் இதில் அடிப்படை என்னென்னா பூரண மது விலக்கு சாத்தியமில்லை. இன்றைக்கு மது திணிப்பு இருக்கிறது. 12-13 வயது மாணவர்கள் வந்து குடிகாரர்கள், அவங்களால திருந்தணும்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு இந்த அதிமுக அரசு தான் கடந்த முறை வர்றபோது 150 மீட்டர் தள்ளி இருக்கணும். ஒரு சாராய கடையோ பாரோ வந்து வழிபாட்டு தலங்களிலிருந்தோ கல்வி இடங்களிலிருந்தோ 150 மீட்டர் தள்ளி இருக்கணுன்றத 50 மீட்டராக கொண்டு வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா எல்லோரும் குடிக்கணும், வருவாய் வரணுன்றதுக்காக செய்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அரசுக்கு வர்ற வருமானத்தை பற்றி பேசாதுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இப்போ சுப்பிரமணியம் சுவாமி சொல்லியிருக்காரு, இலங்கையில் உள்ள போட்டு வந்து டிஆர் பாலுவுக்கும் இல்லை சசிகலாவுடைய உங்களுக்கும் சொந்தமாகன்ற மாதிரி போட்டு பலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதில் உண்மை இருக்கோ இல்லையோ, இன்றைக்கி சாராய ஆலை யார் வச்சுட்ருக்காங்கன்னா சசிகலாவுடைய பினாமிகளும் டிஆர் பாலுவும் தான் வச்சுட்ருக்காங்க. இன்றைக்கு அரசியல்வாதிகள், அரசியல் பின்னணி உள்ளவர்கள், அந்த சக்தி உள்ளவர்கள் தான் இன்றைக்கு சாராய ஆலையை நடத்துகிறாங்க. இன்றைக்கி சாராய கடைகள் ஒட்டிய பார்கள் எல்லாம் நடத்துறதெல்லாம் குட்டி தலைவர்கள்லேருந்து பெரிய தலைவர்கள் வரையும், எம்பியிலேருந்து எம்எல்ஏலேருந்து கவுன்சிலர் வரையும் அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பங்கு போட்டுட்டு இருக்கிற சமூக விரோத கும்பல்கள்லாம் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு பார்லையும் வந்து உங்களுக்கு வந்து அடியாட்கள் வேண்டி இருக்கிறது, அந்தந்த டெரிட்டரி வேண்டி இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பெரிய சுரண்டல் நடக்குது, வாட்டர் பாக்கெட்லேருந்து எல்லாத்துலேயும்.
இப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் இன்றைக்கு ஒரு சுரண்டல், இன்னைக்கு அதிகாரிகள்னாலே சுரண்டுவதற்கான சின்ன வெள்ளக்காரங்க கொடுத்த அதிகார வர்க்கம் தான் இன்றைக்கு இருக்கிறது. சுரண்ட மக்களை சுரண்டு ஒரு வர்க்கம் தான் இருக்கிறது. ஜனநாயக நாட்டில் சுரண்டும் அமைப்பாக தான் மற்ற எல்லா அமைப்புகளும் இருக்கிறது. ஆளும் வர்க்கம். ஒரு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். இல்லை, இப்படி அதே மாதிரி இன்றைக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்து பல ஆண்டுகளாக வெறும் ஃபிக்ஸட் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் போட்டால் கூட ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்னலைஸ் ஆகி அதுலேயும் எப்படிலாம் சுரண்டலாம்னு தான் கூடிய மட்டும் அதிகமான ஊழியர்கள் இருக்காங்க. இப்படி சாராய ஆலை அதிபர்கள்லேருந்து ஆரம்பித்து காவல்துறையில் இருக்கிற கருப்பாடுகள் வரை ஒரு பெரிய மாஃபியா கும்பல் தமிழகத்தில் இருக்கு. அந்த மாஃபியா கும்பலுக்கு பேர் டாஸ்மாக். புரியுதா? இதுதான் உண்மை. ஆந்திராவில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு தான் கடந்த மறைந்த முன்னாள் முதல்வர் வந்தார். ஆனால் சில ஆண்டுகளிலேயே முடிஞ்ச பெரிய எதிர்ப்பு நடந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு முடியல. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்றைக்கு நமக்கு தெரியும் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு மக்கள் நலன் சார்ந்தவர்கள் இல்லை. எப்படி இந்த அரசியலுக்குள்ளே புகுந்து இதுலேருந்து எப்படி சுரண்டி பழைக்கலான்றவங்க தான் இன்றைக்கு அரசியல் இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் இந்தியா முழுவதும் இருக்கும் பொழுது மக்களை சுரண்டி மக்களை நோயில் விட்டு பிணம் தின்னும் கழுகுகளாக இன்றைக்கு எல்லா அரசியல் அமைப்பு ஆகிவிட்டதனால் இப்பொழுது 1000 வியாகானம் சட்டமன்றத்தில் கொடுப்பாங்க. பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது. கள்ளசாராயத்தில் எத்தனை பேர் நல்ல சாராயத்தில் சாகிறது இல்லையா? நல்ல சாராயத்தினால கண்ணு போகாதுன்னு சொல்லாங்க. தலையிலேருந்து கால் வரையும் ஒவ்வொரு கண்கள் பாதிப்பு இருக்கிறது, இதய பாதிப்பு இருக்கு, எல்லா கிட்னி ஃபெயிலியர்லேருந்து லிவர் சிராசிஸ். அதெல்லாம் இல்லை, கள்ளசாராயம்ன்றது மெத்தனால் நலம், அதை கூட தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மெத்தனால் எப்படி நம்மளோட ரேஷனில் இருக்கிற கெரசினுக்கு மண்ணெண்ணெயில் ஒரு கலர் கொடுக்குறோமோ அதே மெத்தனாலுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டீங்கன்னா மெத்தனால் கலப்பை தடுக்க முடியும். இப்போ பெரும்பாலும் தடுத்துட்டாங்க, ஆலைகளுக்கு பயன்படுத்துறாங்க. அதை ஒரு காரணமாக வச்சு என்னென்ன இப்போ கேரளாவில் வரவேற்கிறதுக்கும் நாங்கள் ஒரு சமூக ஆர்வலர் போய் பார்க்க போகிற முதலமைச்சரை பார்த்து தயவு செய்து படிப்படியாக கொண்டு வாங்க, நீங்கள் தோற்றுவிட்டினால் இதே காரணத்தை வச்சு மிச்சம் எல்லா மாநில அரசுகளும் திருப்பி சுரண்டும் வேலையை செய்துட்டு இருப்பாங்க. அரசியல்வாதி தயவு செய்து கொண்டு போங்கன்னு சொல்லி முடிக்கிறேன். அதனால இந்த பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை. இந்த மது திணிப்பு என்பது சின்ன குழந்தைகள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் கொண்டு வந்து திணிப்பு நடந்து பிணந்தின்னும் கழுகுகளாக இன்றைக்கு ஒவ்வொரு அமைப்புகளும் உள்ளவங்க மாறினால மிகப்பெரிய பின்னடைவில் இருக்கும். கொண்டு வரேன். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் படியே 47வது பிரிவின் படியே குடிமக்களுடைய சுகாதாரத்தை பாதுகாப்பை காக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை அப்படிங்கிறது. இப்போ இந்த மதுவிலக்கு பிரச்சாரம் சாருக்கு குற்றச்சாட்ட மாதிரி மது திணிப்புங்க நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு சுகாதாரத்தை இது பின்னால் உள்ள ஒரு அரசியல் பின்னணி இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் அந்த மது பிரச்சனை இருக்கா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மது என்பதை மனிதன் உற்பத்தி செய்ய துவங்கிய காலகட்டத்திலிருந்து அது கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னாலே பீரை மனுஷன் தயார் பண்ண கண்டுபிடிச்சிட்டான். உணவு பாதுகாப்பில் ஃபெர்மெண்டேஷன் ஒரு மெக்கானிசமாக ஒரு மெத்தடாக உருவான பொழுது இந்த மதுங்கிறது வந்துருச்சு. அப்போ மது என்பது தோன்றிய காலத்துலேருந்து மது எதிர்ப்பும் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுக்கு நீண்ட காலம் வரலாறு உண்டு. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னாக்க கௌடில்யன் காலத்தில் அதே மாதிரி மனு தர்மம் காலத்துலலாம் மது எதிர்ப்பு ஒரு புறம் இருந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில மக்களுக்கு அதாவது ஒர்க்கிங் கிளாஸ் அடித்தள மக்கள் மது குடிக்கலாம், பிராமணர்கள் மது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மனு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு மனைவி மது குடித்தா அவர் விவாகரத்து பண்ணலான்னு மனு சொல்லியிருக்காரு. அதுபோல கௌடில் இன்னும் பல்வேறு இதெல்லாம் சொல்லி மதுக்கடையில் கிராமப்புறங்களில் ஓரத்தில் தான் இருக்கணும், அந்த மதுக்கடையில் கொடிகள் கட்டப்பட்டிருக்கணும் அப்படிலாம் விதிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா பல விதிமுறைகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க மதுவுக்கு என்று ஒரு முக்கியமான தெளிவான ஒரு பாலிசி இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மதுவை குடிச்சிடக்கூடாங்கிறதுல மனு கூட ரொம்ப கவனமாக இருந்தார். ஆட்சியாளர்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னார், பிராமணர்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னார், சத்திரியர்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதை மீறலாம் குடிச்சிருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க மதுவை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டு ஏன்னா மது பழக்கத்தை மக்களை மீட்பதாக கொண்டு நம்முடைய மது கொள்கை இருக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் எப்படியும் லாபத்தை சம்பாதிக்க வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும், மதுவின் மூலமாக கொள்ளையடிக்க வேண்டும் சொல்லி எல்லா அரசுகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ் அரசு பார்த்தீங்கன்னாக்க கோடிக்கணக்கான ரூபாய்களை லாபமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மது விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. இது சரியான அணுகுமுறை இல்லை. அதே சமயத்தில் மதுக்கடையில் அரசு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்ற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயத்துல ஆமா அரசு தான் நடத்தணும். ஆனா லாப நோக்கு இல்லாம அது ஒரு பாதுகாப்பான ஒரு மது கொடுக்கக்கூடிய வகையில் அது இருக்கணும். ஆனா அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா கேரள அரசு ஏற்கனவே அறிவிச்சாங்க என்னன்னாக்க மதுவினால் வரக்கூடிய வருமானத்துல கணிசமான தொகையை நாங்க மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்குவதற்கும் அவங்க குடும்பத்தை வழங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ஒரு குடும்ப நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு அடிப்படையில் செஞ்சாங்க. அதுபோல தமிழக அரசு கொள்கையில் என்ன செய்யணும்னாக்க தாலுக்கா மருத்துவமனைகள் உட்பட அனைத்து மருத்துவமனையிலையும் மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மதுவிலிருந்து மீளுவதற்கான சிகிச்சை முறையை கொண்டு வரணும். அது மாதிரி மீண்டவர்களுக்கான
பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். இதெல்லாம் செஞ்சாதான் படிப்படியாக மக்கள் வந்து மதுலேருந்து மீட்க முடியும். அதை விட்டு லாபத்திற்காக அரசு கஜானா நிரப்புவதற்காக ஒரு மதுக்கொலை என்று சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போலவே இன்னைக்கு பாரு நாராயணன் பேசுகிறவோட சொன்னார், ஏறத்தாழ வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6000-7000 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பழங்குடியெல்லாம் சாப்பிட்டது உண்மை. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த நொதிக்க வைக்கிற முறையில் தான் வந்து சாப்பிட்டாங்க. அதில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் வந்து 15% மேலே போகவே போகாது. அதை இந்த மதுவோட ஒப்பிடவே முடியாது. ஏன்னா அது ஒரு உணவு மாதிரி தாங்கிறீங்க. ஆமாம், அது வந்து என்னன்னாக்க 15% மேலே அது வந்து ஃபெர்மெண்ட் ஆகாது. அதுக்கு மேலே இதாச்சுன்னா அது அந்த கிருமியிலே கொள்ள ஆரம்பிச்சிடும். ஃபெர்மெண்டேஷன் ஈஸ்ட் தேவை. ஈஸ்ட் வந்து 15% ஆல்கஹால் இருக்கிறது தான் உயிரோட இருக்க முடியும். அதுக்கு மேலே வச்சு ஈஸ்டே உயிரோட இருக்காது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை என்னன்னாக்க இயற்கையாக இந்த ஃபெர்மெண்டேஷன் மூலமாக தேவைப்படக்கூடிய அந்த மதுவில் வந்து அதிகமான ஆல்கஹால் இருக்கவே இருக்காது. இப்போ வந்து பீர்லாம் பார்த்தீங்கன்னா 5% தான் இருக்கும், ஒயின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10% தான் இருக்கும், இதுக்கு மேலே இருக்காது. ஆனால் இன்றைக்கு வந்து காய்த்து வடித்தல் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து அப்சல்யூட் ஆல்கஹாலில் 95.95% தான் ஆல்கஹால் இருக்குது. அதையே அப்படியே குடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ ரம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% மேலே ஆல்கஹால் இருக்குது. அதை வந்து ராணுவத்திலாம் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அன்றைக்கு பயன்படுத்தியது வேறு, இன்றைக்கு பயன்படுத்தியது வேறு. அதுபோல பார்த்தீங்கன்னாக்க அன்றைக்கு அதை பயன்படுத்திய பொழுதும் கூட அது வந்து அவர் சொன்ன மாதிரி அக்கேஷன்லாம் தான் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு உற்பத்திலாம் கிடையாது. திருவிழா காலங்களில் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து அரசாங்கம் ஊக்கப்படுத்துறதுனால வேறு கலாச்சார நடவடிக்கைகளை அரசு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மதுவோட தரம் குறித்து நீங்க கேள்விப்படுத்துறீங்க. தரம் மட்டும் இல்ல, அதாவது தரம் குறித்து இன்னைக்கு வந்து அவர் யூரோப் பத்தி அமெரிக்கா பத்தி எல்லாம் சொன்னார். இப்ப யூரோப் அமெரிக்கால அதிகமா விற்பனை ஆகுது எதுனாக்க பீரு, ஒயின் இந்த மாதிரி இதுதான் விற்பனை ஆகுது. ஆனா இங்க வந்து தமிழர்கள் குடிக்கிறது பாத்தீங்கன்னாக்க இந்தியாவில வந்து நம்முடைய மக்கள் குடிக்கக்கூடியது பாத்தீங்கன்னாக்க அதிகமான ஆல்கஹால் கண்டென்ட் உள்ளதான் குடிக்கிறாங்க தமிழகத்துல குறிப்பாக. அதுவும் பாத்தீங்கன்னா அது இந்த கள்ளச்சாரம் இருந்துச்சு, அதுல குளோரல் ஹைட்ரேட்டு, பொட்டாசியம் புரோமைட் போன்றதெல்லாம் கலந்து ரொம்ப வந்து கிக்கு என்னங்கிறதுக்காக அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் நடைமுறை இருந்தது. அப்போ வந்து இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நம்ம வந்து அரசு நடத்தினான்னு சொன்னோம். அது பிறகு அரசு என்ன செய்யணும்னாக்க மதுவில் வந்து அதிகமான ஆல்கஹால் இல்லாத கண்டென்ட் வந்து விற்பனை செய்யறது ஊக்கப்படுத்தணும். அதுக்கடுத்து இந்த மதுவினால அரசு கொள்ளையடிக்க நினைக்குது. அப்போ என்ன செய்யுதுனாக்க சமீபத்தில் மதுவுடைய பல்வேறு இதில் வந்து விலை ஏற்றிருக்கிறாங்க. இது விலை ஏற்றுவதனால மது ஒழிக்கிறேங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. இது தவறானது. உலகத்தில் மதுவுடைய விலை ஏற்றினாலோ சிகரெட் விலை ஏற்றினாலோ எங்கேயும் சிகரெட் விலை விற்பனை குறைச்சதில்லை, மது விற்பனை குறைச்சதில்லை. அதனால மதுவை வந்து யாரெல்லாம் மதுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்களோ யாருக்கெல்லாம் அவசியப்படுகிறதோ அவர்களுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி கொடுத்து குறைந்த விலையில் மதுவை கொடுக்கணும். குறைந்த விலையில் மது கொடுக்கணும், மதுவை ஊக்கப்படுத்த நீங்கள் நினைக்கக்கூடாது. அது வரல நம்மளுடைய வாதம். மதுவை ஒழிக்கணும் உளப்பூர்வம் நினைக்கக்கூடிய ஆள் தான் நானும். அதனால சில மெக்கானிசம் இருக்கு, சில டிரான்சிட் பீரியட்ல சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு சாதாரண கூலி தொழிலாளி ஒரு 200 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அவர் ஒரு நாளைக்கு அருந்தக்கூடிய அந்த மதுவுக்காக 100 ரூபா 150 ரூபாய் செலவு பண்ணிடுறாரு. மீது 50 ரூபாய் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். ஆனா ஒரு மதுவை வந்து அவர் குடிக்கக்கூடிய மதுவை உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகும்னாக்க 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா தான் செலவாகும். 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா மட்டுமே செலவாகக்கூடிய மதுவை வந்து அரசாங்கம் 120 ரூபா 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது கொள்ளை இல்லையா? அவரே சொன்னார் 50% லாபம் கிடைக்குன்னு சொன்னார். 58% மேல லாபம் கிடைக்கும் சொன்னார். அப்ப இதுதான் ஒரு அரசுடைய கொள்கையா? அதான் நான் கேட்கிறேன். அதனால அதிமுக குறைப்பதுங்கிறது ஒரு முதற்கட்ட தேவைங்கிறீங்க நீங்க. ஆமா, நிச்சயமா தேவை. எல்லாத்தையும் சொல்ல வரல, எல்லாத்தையும் சொல்ல மதுவுக்கு அடிமையான சாதாரண அந்த ஏற்கனவே லைசன்ஸ் சிஸ்டம்ல இருந்ததுங்க. மலிவு விலை மதுல வந்து எம்ஜிஆர் பேர்ல இருந்ததுங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை அமல்படுத்துங்க. அதே சமயம் மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை கடுமையா கொண்டு வாங்க. எதுக்காக மதுவுக்கு அடிமையாகிறாங்களோ அந்த சமூக பொருளாதார கலாச்சார ரீதியான காரணிகளை களைய வேண்டும், அதை செய்யுங்க. இதெல்லாம் ஒருங்கிணைந்த பார்வை தேவை, ஒருங்கிணைந்த அப்ரோச் தேவை. உடனே சில கட்சிகள் சொல்ற மாதிரி பூட்டு போட்டாலும் அந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. பூட்டு போடுறது யாருக்கு லாபம் கொடுக்கும்னாக்க கள்ளச்சாராய பேர்களுக்கு தான் நிச்சயமா ஊக்கப்படுத்தும், அவங்களுக்கு தான் லாபத்தை கொடுக்கும். மதுவிலக்கு உடனடி சாத்தியம் இல்லைங்கிறீங்க நீங்க? ஆமா ஆமா, பூரண மதுவிலக்கு சாத்தியமே இல்லை. ஹைதரி சார், உங்கள்ட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். அந்த முதல்ல ஆரம்பிச்சு, அதாவது மது விலக்கு, மது அறவே கூடாதுங்கிறத இங்க ஆழமா பதிவு செஞ்சது உங்களுடைய வாதம் தான், உங்களுடைய கருத்து அதை பதிவு செஞ்சது. அதாவது இப்போ இன்னொரு விஷயம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்சில் கூட ஒயின் கொடுப்பாங்க. சில சமூக மக்கள், சிலருடைய பழங்குடியினர் டாக்டர் கூட சொன்னாங்க அவங்களுடைய கலாச்சாரத்திலே இயல்பாக வந்து சாராயம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அவங்களுடைய குலதெய்வ வழிபாடில் அது அந்த மாதிரி விஷயங்கள், ஒரு சாராயம் குடிக்கிற மாதிரி, எங்கள் சாமி சாராயம் தான் குடிக்கணும், படையில் வைக்கக்கூடிய கலாச்சாரங்கள் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த துப்புரவு தொழில் செய்கிறவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஒரு கடுமையான வேலைகளை செய்யக்கூடியவங்க, அவங்களாம் வந்து பெரும்பாலும் அது அறிந்து விட்டு தான் அந்த மலைக்குழிக்குள்ளே இறங்குறாங்க. அவங்களாலாம் அது இல்லாம எங்களால பேசவே முடியாதுன்னு பெரும்பாலும் ஒருவேளை நாம தெரியாம கூட இருக்கலாம். மலைக்குழிக்குள் இறங்குவது, அதாவது இந்த 21ஆம் நூற்றாண்டுல மலைக்குழியில் இறங்குவதை பத்தி பேசுறதா இருந்தாலே அது ரொம்ப கேவலமா. அதை நம்ம ஆதரிச்சு பேசல யாருமே. அதாவது சர்ச்சுகளிலேயும் கோயில்களிலேயும் கொடுப்பது என்பது போதைக்காகவா? அவங்க கொடுக்கறது வந்து
போதை ஏறுகிறவர் ஒயின் வந்து முதல்ல ஒயின்ல போதை அதிகமா இல்லை, கொடுக்கறது ஒரு சிட்டா மது கொடுக்குறாங்க. விலக்கு அப்படின்னு வரப்ப இல்ல அது வந்து திருவிழா காலங்களில வந்து கோயில்களிலேயும் மற்ற விஷயங்களிலையும் பயன்படுத்துவதற்கும் இங்க குடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை வந்து இங்க ஒயின் நினைச்சவங்க குடிக்கிறது இல்லை. அவங்க வந்து அது திராட்சை ரசம். அவங்களுடைய திராட்சை ரசம், அவர்களுடைய ஜீசஸனுடைய அந்த புனித ரத்தம். ஆமா புனித ரத்தம் என்று நினைத்துக் கொண்டு அதை அவர் அருந்துகிறார்கள். அது ஒரு போதைக்காக அவர்கள் அருந்துவதில்லை. அதனால புரிஞ்சுக்கணும், போதைக்காக இல்ல, அது போதையும் ஏறாது. ஒரு கொஞ்சோண்டு ஒரு வாயில வச்சு ஒரு செப் பண்றதுக்கு வந்து எப்படி இங்க போதை ஏறப்போகுது, போதையும் ஏறாது. ஆகவே இவைகளெல்லாம் வந்து என்னன்னா அந்த வழியை திறந்து விடுவதற்காக நாம வந்து பயன்படுத்திக்கிறோம். இப்ப வந்து இவர் சொன்ன உடனேயே, உமன் சாரிட்டி சொன்ன உடனேயே அதை வந்து எப்படியெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்கிறவர்கள் வந்து பல்வேறுபட்ட விஷயங்களை வைக்கும்போது இதெல்லாம் சொன்னாங்க. அப்ப சர்ச்சுகளில் இனிமேல் கொடுக்க முடியாது. அவர் தெளிவாக எல்லாம் சொல்லுகிறார். நான் படிப்படியாக, ஐயா சொல்லும்போது கூட வீட்டில் வச்சு குடிச்சுக்கலாம், அதனால அவன் பிரச்சனை இல்லைன்னு. அவர் எல்லா விதமான நான் மதுவை வந்து ஒவ்வொரு நிலையில இருந்தும் படிப்படியாக நான் குறைப்பேன் என்று. அது கேரளாவில் படிப்படியாக குறைப்பேன் என்று சொல்வதில் கூட அதில் கூட நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் கேரளாவில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது என்பதுவே அவர் ஒரு பெரிய துணிச்சலான விஷயம், அது நம்ம பாராட்டுறோம். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் வந்து கோட்டரை வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு அதை நான் வந்து தண்ணியே ஊத்தாம குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதை பற்றியான விவரங்கள் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இப்போ வந்து ஐயா சொன்னாங்க, ஃபாரின்லன்னா வந்து குளிர் காரணத்தை சொல்லி அவன் வந்து ஒரு கிளாஸில் ஊற்றுறான்னா அதை குடித்து 1 மணி நேரம் ஆகும். இங்கே ஒரு கோட்டரை வாங்கி வச்சான்னா 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடுறான். ஆகவே அதில் இருந்து நான் மாறுபடுகிறேன். கொடியை வந்து படிப்படியாக குறைக்கிறதுங்கிறதுலேயே மாறுபடுறேன். கொடியை வந்து அம்மையார் அவர்கள் கூட இன்றைக்கு, அதாவது அவர்கள் இஃப்தார் நிகழ்ச்சி தரும் பொழுது ஒரு அழகான ஒரு கதையை சொன்னார்கள். முகமது நபி அவரிடத்திலே வந்து ஒரு குடித்து விட்டு ஒருத்தர் வந்தார் என்று, அது கதை என்று சொல்லுகிறேன், அது சம்பவம் உண்மையல்ல, அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு நல்ல செய்தி. அதை ஏன் அவர்கள் அதை செயல்படுத்த மாட்டேங்கிறார்கள் என்றுதான் நமக்கு வந்து அதை வந்து மது தப்பு என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அதை வந்து படிப்படியாக செஞ்சாரு. எங்களுக்கு ஒன்றும் மது எல்லாரும் குடிக்கணுங்கிற இது கிடையாது. பிராக்டிக்கலா இதுதான் இந்திய சூழல். இந்திய சூழல் என்பது நான் 1971 முன்னாடி எந்த சூழல்ல இங்க இருந்துச்சு, எத்தனை பேருக்கு மதுவை பத்தி தெரியும், பீரை பத்தி தெரியும்? அதை நம்ம அறிமுகப்படுத்தினால தானே இன்னைக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு 15 வயசு பையனும் 13 வயசு பையனும் குடிக்கிறான்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறவன் குடிக்கிறான், +1 படிக்கிற பையன் குடிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் என்றால் அது ஏன்? அது குடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா இந்த மாணவர்கள் குடிப்பாங்களா? அவன் போய் தனியாக போய் வாங்கிட்டு வந்துட முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்குனால தான் வாங்கிட்டு வரலாம். ஆகவே அந்த வாய்ப்பே இல்லாமல் செய்து விட்டால் அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இன்றைக்கு மதுவே பூரணமாக அமுல்படுத்துகிற நாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. அங்கே மதுவே உடனடி சாதிப்ப நீங்க அவங்க வேறு சில விஷயங்கள் வச்சாங்க. நீங்க வந்து உடனடியாக மதுவே இல்லாத ஒரு தேசம் உருவாக வேண்டும்ங்கிறீங்க. அது ஒரு தொலைநோக்கு பார்வையில எல்லாரும் அதை பாராட்டுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆனால் பிராக்டிக்கலா வந்து இப்ப உடனடியா மதுக்கடைகளுக்கு பூட்டு போடுவது, உடனடியா மதுக்கடைகளை இல்லாமல் பண்ணுவது அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு யதார்த்தத்துல ஒரு அரசு, இந்த அரசு இல்லை எந்த அரசாலும் அதான் நாம என்னன்னா ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, நீங்க இப்ப பம்பாயில வந்து அங்கே உள்ள சிவப்பு விளக்கு பகுதிகளை வந்து உடனடியாக அடைப்பது என்பது முடியாது என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். இல்ல அங்கே நினைக்கிறார்கள். அப்ப அது மாதிரியான தவறுகள் இங்க நடக்குதா இல்லையா? இங்க தவறுகள் நடக்குதா இல்லையா? அப்ப தவறுகள் நடக்குது என்பதற்காக நீங்க அதை அனுமதிக்க முடியாதுல்ல. அங்கே பம்பாயில தான் இருக்கிறது, மும்பையில் இருக்கிறது, அப்ப இங்கேயும் தவறுகள் நடக்கிறது. பாருங்க, ஒரு தண்ணியை, அதாவது மதுவை அருந்திவிட்டு மகளை பலாத்காரம் செய்தவன், தாயை பலாத்காரம் செய்தவன், இவைகளெல்லாம் இன்றைக்கு நாம வந்து இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணுமா இல்லையா? 12 வருடமா பெத்த பொண்ணையை பலாத்காரம் பண்ணி கர்நாடகத்துல ஒரு செய்தி. இங்க இப்ப டபுள் 2 ஆயில் தண்ணி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கன்னியாகுமரியில ஒருத்தர் கூட அதே மாதிரியாக. இது மாதிரியான அந்த வக்கர புத்தி வருவதற்குரிய காரணங்கள் என்ன? அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்து அவனுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அவன் என்ன வேணாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறான்ல. ஆகவே இது அரசாங்கத்தினுடைய வருமானத்துக்கும் அரசியல் கட்சிகள், இப்பொழுது ஐயா சொன்னாங்க, அது முதல்ல வந்து அரசியல் கட்சிகளுடைய ஆளுங்கட்சிகள் கடைகள் இருந்துச்சு. கடைகள் இல்லாமல் இருக்கிறத தவிர பார்கள் இருக்கத்தான் செய்யுது. இப்போ பார்களுக்கு வந்து நேரமே இல்லை. ஆளுங்கட்சியினுடைய பார்களாக இருக்கிற காரணத்தினால அதுக்கு நேரம் காலம் இல்லை.
அதை வந்து போலீஸருடைய காவலோடு, போலீஸ்காரர்களுடைய ஒத்துழைப்போடு அது வந்து 11 மணி 12 மணிக்கு கூட குடிக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அரசு நினைத்தால் அதை உடனடியாக இன்றைக்கு வந்து அவர் செய்திருக்கிற மாதிரியாவது இங்கே ஆரம்பிக்கலாம், ஆச்சுங்களா. வருமானமே ஒரே நோக்கம் என்று நாம் கருதினோம் என்றால் அதனால் வருகிற இழப்புகள், நமக்கு இன்றைக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாத குழந்தைகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம், ஆரோக்கியம் இல்லாத இளைஞர்களை இன்றைக்கு நாம் பார்த்து வைக்கிறது. இப்ப குறைந்தபட்சம் இப்ப மதுவிலக்கு உடனடியாக அப்படிங்கிறது ஹைதர் அலி சாருடைய அவங்களுடைய இயக்கத்தினுடைய கருத்தா இருக்கு. அதாவது இப்ப இந்த 13-14 வயது மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையா ரொம்ப பக்கத்துல இந்த மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. குறைந்தபட்சம் 30 வயசு ஆள் குடிக்கிறது வேற, ஒரு 13-15 வயசு பையன் குடிக்கிறது வேற. இந்த மாதிரியான கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்தவாது, ஒரு கட்டுப்படுத்தவாது உடனடியாக ஏதாவது நடவடிக்கைகளை அரசு எடுக்கலாம். இல்லை, இப்போவே தமிழ்நாட்டில் வந்து மதுவிலக்கு வந்து நீக்கப்படலை, தளர்த்தப்பட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து சாராய கடை இருக்காது, கள்ளுக்கடை கிடையாது. மதுக்கடைகள் கூட அந்த குறிப்பிட்ட இடங்களில் தான் இருக்குது. அந்த குறிப்பிட்ட இடங்களில் தான் மது அருந்த அனுமதி இருக்குது. அதே மது அருந்திட்டு வீதியில் வந்தாலோ அல்லது வீதியில் வாகனங்களில் போனாலும் அது சட்டப்படி குற்றம், நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அது ஒரு சில இடங்களில் அந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அது வந்து தனிப்பட்ட தவறு. அந்த தவறுகள் மாற்றப்பட வேண்டும். அதில் ஒன்றும் எதுவும் இல்லை. இன்றைக்கும் வந்து பொது இடங்கள்லையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ போய் மது குடிப்பது வந்து சட்டப்படி வந்து அனுமதிக்கப்படுறதில்லை. இதுதான். அதே நேரம் ஐயா சொன்னாங்க, இன்றைக்கு வந்து ஒரு மகளை கற்பழிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து மது ஒரு காரணம். மதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமே ஒழிய அந்த அவங்களுடைய மனநிலையும் குற்ற உணர்வும் தான் காரணம். இன்றைக்கி ஒரு சாதாரணமாக சில சம்பவங்களை சொன்னாங்க. இதை வந்து நான் சொல்லி அதை நியாயப்படுத்தணுன்றதுக்காக இதை நான் விரும்பலை. ஆனால் அதே சமயம் இன்றைக்கு ஒரு இதே பாரிஸ் கார்னரில் ஒரு பகலில் ஒரு மாணவி மீது ஒரு மாணவன் வந்து ஆசிட் வீசினான். அதாவது இது வந்து கற்பழிப்பு ஒரு கடுமையான குற்றம் தான். ஆனால் அதை விட ஆசிட் ஊற்றி அவங்களுடைய முகத்தையே பண்ணுற அந்த கொடுமையை செய்யறதுக்கு அவனுக்கு வந்து மது பயன்படலை. மதுவால் அவன் தெளிவான அதை குற்றம் எல்லா வகையிலும் குற்றம் செய்வர்கள் இருக்க தான் செய்வாங்க. இதுதான் ஒரு காரணன்றது அவன் வந்து அவனுக்கு ஒரு போர்வையாக பயன்படுத்திக்கிறான். அவன் குடிச்சிட்டு போய் இதை செஞ்சுட்டவன கேட்டான், அவன் குடிச்சிட்டு இருந்தான்பா, அவன் தடுமாறிட்டு இருந்தான்பா. நம்ம வந்து சமூதாயமும் நம்மளும் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு உருவாக்குறோம். தப்பு செய்யணும் முடிவெடுத்தது துணையா மது வந்து செஞ்சிட்டான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில வழக்குகள்ல தன்னுடைய மகளை, அதுவும் 2 மகளையும் தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமா வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்ற செய்தியெல்லாம் வருது. அதனால இப்படிப்பட்ட சமூகத்துக்கு வந்து மனிதனா இருக்கக்கூடாத மிருகங்கள் இருக்காங்க. அந்த மிருகங்கள் செய்யற தவறு வந்து இதுக்கு ஒரு அது வந்து சமுதாயத்தில் இருக்க தான் செய்யும். மிருகங்களும் சமுதாயத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த கொடுமைகள் இன்றைக்கி ஐயா சொன்னாங்க, இந்த இது மதுவை வந்து தடுத்துட்டா நிறுத்திட்டா வந்து நிறுத்துறோம். ஆனால் 71 இருந்தது, அதுக்கு முன்னே இல்லைன்றாங்க. அது வந்து ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன காரணத்தால் அதை வந்து சரியாக சொல்லலை. 71க்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சியில் மது பர்மிட் இருந்தது. அன்னைக்கு வந்து மது குடிப்பது அந்த பர்மிட் வச்சிருக்கவன் அந்த ஊரில் கௌரவமானவன், பெரிய அந்த ஊருக்கு ஜமீன்தார், அவங்க வீட்டில் ஒரு பர்மிட் வச்சிருக்காரு. பர்மிட் வச்சிருக்கிறது அவருக்கு ஒரு அங்கீகாரமாகவும் ஒரு கௌரவமாகவும் கருதப்பட்டது. அவர் பர்மிட் வச்சிருக்காருப்பா, அதாவது அந்த அவன் குடிக்கிறாரோ இல்லையோ அந்த பர்மிட் வச்சிருந்தாவே இந்த சமுதாயத்தில் ஒரு உயர்வானவர் என்ற நிலை இதே தமிழ்நாட்டில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அரிஸ்டன் கடை இல்லாத கிராமம் கிடையாது. எல்லா ஊர்லேயும் அரிஸ்டன்ற பேரில் மதுக்கசாயம் விற்றுது. அது இல்லாமல் கலக்கல் விற்றுது. அதுக்கப்புறம் ஸ்பிரிட்டு, அதுக்கப்புறம் வந்து வார்னிஷு, இது எல்லாமே இருந்தது. இது இல்லாமல் கள்ளச்சாராயம். ஆக அன்றைக்கு வந்து என்னன்னா நம்ம சமூகத்தினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய கூறு என்னன்னா, இந்த மது குடிப்பது ஒரு தவறான பழக்கம், அதை வந்து செய்யக்கூடாதுன்ற மனநிலையில் நம்ம காலங்காலமாக வந்துட்டோம்.
அதனால் என்ன பண்ணுறான், இவன் போன உடனே எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமாக போய் கப்பு கப்புன்னு குடிச்சிட்டு வாயை தொடச்சின்னு இவன் என்னவோ யோகிய மாதிரி வெளியே வந்துடுவான். ஆக இது ஒரு மறைவாக செய்கிற ஒரு பொருளாக இருந்ததுனால அவன் வந்து கிடைச்ச உடனே அதை வாங்கி குடிச்சிடணுன்ற மனநிலையில் இருந்தது. இதே இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரே தெருவில் ஒரு 20 பார் இருக்கும். அங்கே வந்து அது வந்து அவன் போவான், அவன் குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். அது வந்து ஒரு தவறாவோ இல்லை வந்து இதுவோ தெரியறதில்ல. ஆனால் இங்கே வந்து என்னென்னா அவன் போன உடனே யாருக்கும் தெரியாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுவான், மூஞ்சில் துணியை போட்டுக்கிட்டு போய் குடிப்பான். ஆக அவனுடைய இதுன்னா யாருக்கும் தெரியாமல் இப்ப அப்படிலாம் இல்ல சார். நான் சொல்ல வரேன், இது வந்து நம்முடைய மனநிலையினால வந்து அவனுக்கு வந்து கிடைச்ச உடனே அதை அப்படியே பயன்படுத்த ரொம்ப ஒரு எளிதாயிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி மறைச்சுக்கிட்டு தள்ளி போய் அந்த விஷயங்கள்லாம் போய் எளிமையா பெரும்பாலும் நீங்க வந்து அது குடிச்சிட்ட பிறகுதான் தைரியமா வருவான போல. போ சொல்ல பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப பயந்து போற மாதிரி தான் போவான். அது வந்து அது அவன் பயந்து போகல, அவன் இயல்பு அது அந்த மாதிரி பழகிட்டான். அதனால் இது வந்து நான் அதையெல்லாம் சரின்னு சொல்ல வரல. இப்போது இந்த நிலை வந்து மாறணும். அதில் வந்து நமக்கு மாற்று கருத்தே இல்லை. இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்க சொல்ல கடுமையான சட்டங்களை பாடம் நாராயணன் அவர்களுக்கு தெரியும், ரொம்ப கடுமையான சட்டங்கள்லாம் போட்டு பார்த்தாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சு, 6 மாதம் அவங்களுக்கு ஜாமீனே கொடுக்காமல் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒரு வழக்கறிஞர் அந்த வகையில் அவருக்கு தெளிவாக தெரியும் ஜாமீன். அப்போது என்னாச்சு, அந்த குடும்பத் தலைவன் குடிச்சிட்டான்னு சொல்லி அவனை வந்து சாராயம் வித்தான்னு சொல்லி ஜெயிலில் வச்ச உடனே அந்த 6 மாதம் அவன் வெளியே வர முடியலன்னா அந்த குடும்பத்துக்கு வருமானமே இல்லாமல் போச்சு. அந்த பெண்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட வந்து கதறினாங்க, நீங்கள் வந்து இந்த சட்டத்தின் விளைவாக எனக்கு எதுவுமே இல்லாமல் போச்சு, அவரை வெளியே எடுக்கிறதுக்கு கூட காசு இல்லை என்ற நிலை வந்து பாருங்க. அதுக்கப்புறம் 10 கடை கெட்டு போங்கன்ற நிலையில அதை திறக்க வேண்டியது. காமராஜரிடம் இப்படி ஒரு பெண் ஒரு கலாச்சாரம் கடத்தினருடைய மனைவி வரும்போது ஒரு குடும்பத்தை பார்த்தா தமிழ்நாடு குடும்பமே கெட்டு போயிருன்னு சொன்னதா. அதுதான் நான் இங்கே நான் பெயர் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். அந்த ஆட்சியில கூட வந்து இதெல்லாம் நடந்ததுன்ற அரிஸ்டா இருந்தது, கலெக்டர் இருந்தது, எல்லாமே இருந்தது. இருங்க நான் முடிச்சேன் ஐயா, நான் முடிச்சிடறேன். எந்த காலத்திலையும் பூரண மதுவிலக்கு என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்லை. அது சாத்தியப்படும் எப்பன்னா இந்தியா முழுக்க, இந்த நாடு முழுக்க ஒரு நிலையான கொள்கையை எடுத்து எங்கேயுமே எந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் வந்து மது குடிப்பது அனுமதிக்கப்படுது. இராணுவ வீரர்கள்லாம் வந்து போருக்கு போகிறாங்க, அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அவங்க வந்து இன்னும் சொல்ல போனால் சுய சிந்தனையோடு இருக்க வேண்டியவங்க, ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியவங்க. மது குடிக்கிறதுனால கட்டுப்பாடு குறையுதுன்னா அவங்களுக்கு ஏன் அவன் தராங்க? சரி, குளிருக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. அதே ராணுவத்துல இருந்து ஓய்வு பெற்று வந்த பிறகு இதே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அவங்க ராணுவத்துல இருந்து வந்துட்டாங்க, அவங்களுக்கு கேண்டீன் வச்சு ஏன் கொடுக்குறீங்க? கேளுங்க, ராணுவத்துக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, வெள்ளைக்காரன்ல ஐரோப்பிய அப்போ வந்து அவன் காலனி ஆதிக்கம் செய்துட்டு இருந்தாங்கல்ல, உலகம் பூரா வந்து நேவி தான் இருந்தது, பிரிட்டிஷ் நேவிலேருந்து ராயல் நேவிலேருந்து. இப்படி குடும்பத்தை விட்டுட்டு நாடை விட்டுட்டு எங்கேயோ போய் படை வீரர்கள் இருக்கணும், அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு ரம்மும் பெண்களும் உண்டு. ஏன்னா இது ஒரு சுரண்டல். மன்னர் வந்து படை வீரர்களை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு செய்யணும்னா இவங்க வந்து குடும்பத்தை மறந்து இருக்கணும். அதனால மிலிட்ரினா டிசிப்ளின்றது ஒரு மாயை. மிலிட்டரியில டிசிப்ளின்லாம் கிடையாது, கமாண்ட் தான் உண்டு. ரெஸ்பெக்ட் போலீஸ் இல்ல உலகத்துல எந்த மிலிட்டரிலையும் டிசிப்ளின் கிடையாது. டிசிப்ளின் யாருக்கு உண்டுன்னா அந்த கமாண்டில் இருப்பாங்கல்ல, அதிகாரிகளுக்கு தான் டிசிப்ளினே தவிர மிச்சப்படியெல்லாம் டிசிப்ளின்லாம் கிடையாது, போதையில் இருக்கிறவங்க தான். இப்படியும் அவங்கள வந்து மகிழ்ச்சிப்படுத்தி குடும்பத்தை பத்தி கவலைப்படாம இப்படி இருக்கணுன்றதுக்காக ஒரு வந்து காலனி ஆதிக்கத்தின் போது அரசுகள் வந்து ஐரோப்பிய அரசுகள் வந்து ஒரு சுரண்டலுக்கு ஆரம்பிச்சது. அதை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அதுதான் உண்மை. அதனால் இது வந்து குளிர்காக கொடுக்கறதெல்லாம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு நம்ம வந்து காமராஜ் காலத்தில் நடந்தது, எம்ஜிஆர் காலத்தில் நடந்ததுலாம் பழைய கதைகள் எல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. பல தவறுகள் கலந்த காலத்தில் நடந்திருக்கு, பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது. இது இப்படி தான் வரலாறு. இன்றைக்கு அதை விட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் என்ன பிரச்சனை, அடுத்த 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்துன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டமைக்க போகிறோமா, இல்லை சுடுகாட்டை உருவாக்கி இந்த சுடுகாட்டுக்குள்ள நம்ம வளர்ச்சி திட்டங்கள்ன்ற பெயரில் பங்களாக்களை கட்ட போகிறோமா, அப்படிதான் யோசிக்கணும். உங்கள்கிட்ட வைக்கிறது, அதாவது செய்தியை பதிவே செய்யலையே.
இப்போ நான் வந்து ஒரு வாரம் உத்தரப்பிரதேசம் போயிருந்தேன். உத்தரப்பிரதேசம் போய் பல கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு என் கூட கூட்டிட்டு போனவர்கிட்ட கேட்டேன், இங்கே சாராய கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். பார்த்த இடங்களில் எங்கேயுமே எங்களுக்கு வந்து சாராய கடை கிடைக்கல. இல்ல உத்தரப்பிரதேசத்துல மிக மோசமான பிரச்சனை. இப்போ இந்தியா முழுவதுமே மதுன்றது பிரச்சனைங்க, அது புரிஞ்சுக்கணும். கேரளால தான் பெர் கேபிட்டா கன்சம்ப்ஷன் அதிகம். அங்கே வந்து ஒரு அந்த சமுதாயம் நலிவடைஞ்சு போயிட்டு இருக்கிறதுனால இப்போ முழிச்சிட்டு இருக்காங்க. பஞ்சாப்லாம் ரொம்ப போயிடுச்சு, சீரழிஞ்சிச்சு மதுவும் போதையினாலையும். இந்தியா முழுவதும் எல்லாத்துலேயும். உத்தரப்பிரதேசத்தில் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் ஆர்சின்ற மோசமான பட்ட சாராயம் அங்கே விற்கப்படுகின்றது. அதனால உடல் நலிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே லைசன்ஸ் கொடுத்துதான் அதுக்கு வந்து இந்த அளவிற்கு நாம் வந்து சுத்தி பார்க்கும் பொழுது இது மாதிரி கடைகளை பார்க்க முடியல. ஒண்ணு ஒருத்தரை கூட நான் வந்து இப்படி குடிச்சிட்டு கீழே கிடந்ததையும் பார்க்கல. நாங்கள் போனது புறாமே கிராமங்களுக்கு போனோம், நகரங்களுக்கு போனோம். லக்னோவில் மட்டும் போகல, எல்லா சுற்றுவட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் போனோம். போய் எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டா இருக்கிற ஒரு இடத்துல இங்க சாராய கடை இருக்குதா, எங்கே இருக்கிறது இருக்குது. பட் அதிகமாக இங்க இருக்கிற மாதிரி அளவுக்கு பார்த்தோன்னே தெரியற மாதிரி டாஸ்மாக்னு போர்டை போட்டு இவ்வளவு ஒரு வர்த்தக ரீதியாக வந்து ஒரு அரசாங்கம் வந்து காசை உண்டாக்கணுங்கிற நோக்கத்தோடு நடத்துகிற அளவிற்கு அங்கே இல்லை. நிச்சயமா உங்களிடம் வைக்கிறது ஹைதர் அலி சார் ஒன்று பண்ணாரு, அதுக்கு ஆவடிக்குமார் சார் ஒரு பதில் சொன்னார். அதாவது இந்த பொதுவாக அந்த நானும் வாதங்களை கவனிச்சிட்டேன், பெண்கள் மீது நடக்கிற எல்லா பாலியல் வன்புணர்ச்சிக்கும் மதுதான் காரணங்கிற மாதிரியான விஷயத்தை ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்றாங்க. மது மட்டும்தான் காரணமா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, இல்லை ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆணாதிக்க அடிப்படைவாத சிந்தனையும் அதில் ஒரு காரணம் இருக்கு? இல்லை மது வந்து அதுக்கு அடிப்படையான காரணம் சொல்ல முடியாது, மதுவும் காரணம், அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் கூட வந்து ஏற்கனவே அவர் சொல்கிறதுல நான் கொஞ்சம் வித்தியாசப்படுறேன். இராணுவத்துக்காக உள்ளதில் வந்து சில அவர் சொல்கிறதில் வந்து காலனி ஆதிக்கம் பல நாடுகளுக்கு போகிறப்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் குடிச்சாங்கிறது உண்மை. ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலையுமே காமபானம் வீரபானம் இருந்துச்சு. வீரபானம்னா போருக்கு போறப்ப குடிக்கிறது காலங்காலமா இருக்கிறது. காலங்காலமா மன்னர்கள் சுரண்டுவதற்கு காமபானம்னா போருக்கு போக முன்னாடி ட்ரிங்க் பண்ணிட்டு போறது, அது பேர் வீரபானம். தமிழ்நாட்டுல இருந்து வீரபானம்னு காமபானம் போறவனுக்கு போய் ஏதாவது கொடுத்து உற்சாகம் அனுப்புறது. அதனால அந்த மாதிரி இருந்திருக்கு. என்ன சொல்ல வரேன்னாக்க இன்னைக்கு வந்து பூர்ண மதுவிலக்கு கோரக்கூடிய பல பேர் தவறான வாதங்களை முன்வைக்கிறாங்க. அந்த தவறான வாதங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்க சமூக ரீதியா பொருளாதார ரீதியா கலாச்சார ரீதியா பாதிக்கப்பட்டவர்கள். அது காரணம் சமூகம் தான். அதில் சாராயத்துக்குள்ள மதுக்கு வந்து அடிஷன் ஆகிறாங்கனாக்க அதை வந்து சைக்காலஜிக்கலாக பார்க்கணும், சோசியலாக பார்க்கணும், மருத்துவ ரீதியாக பார்க்கணும். ஆனால் இந்த அரசு என்ன பண்ணுறதுன்னா அவங்களே குற்றவாளி ஆக்குது. அப்போ குற்றவாளி ஆக்கிட்டு அவங்க மேலே வந்து சில அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பிரச்சனை ஒரு சமூக பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு வந்து உலகம் முழுவதுமே மது பழக்கம் அதிகமாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நாடுகளில் குறைவாக இருக்கலாம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மது பழக்கம் இருந்ததை விட இந்தியா உட்பட பல நாடுகள் அதிகரிச்சதுக்கு காரணம் என்னன்னாக்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, வேலையின்மை, வேலை இழப்பு, வாழ்வில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், இதெல்லாம் வந்து விரக்தியையும் இதெல்லாம் உருவாக்கி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலேயே 2 ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பூரில் பார்த்தீங்கன்னாக்க +2 முடித்த மாணவர்கள் வந்து நேராக +2 எக்ஸாம் முடிச்சவங்க டாஸ்மாக் கடையில் போயிட்டு சாராயம் குடிக்கிறான். அதுக்கு என்ன காரணம்னாக்க அந்த அளவு ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால இந்த மாதிரி மது பழக்கத்துக்கு காரணமான சமூக ரீதியான பொருளாதார ரீதியான கலாச்சார ரீதியான காரணங்களை மாற்றப்பட வேண்டும். அதே போலவே இந்த ஆல்கஹால் அடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து மருத்துவ ரீதியாக அணுக வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ அவங்களெல்லாம் வந்து மருத்துவ ரீதியாக அவங்கள வந்து மது பழக்கத்தை விடுவிக்காம நீங்கள் பூர்ண மதுவிலக்கை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த பார்வையில் இல்லாமல் உடனடியாக மதுக்கடையில் மூடணுங்கிறது வந்து பல்வேறு தீய விளைவுகளை பின்விளைவுகளை ஏற்படுத்துவது என்னுடைய கருத்து. இல்லை உங்களோட நிறைவு கருத்து நன்றி. இல்லை வரும் இன்னொரு நிறைவு பதிக்கு வந்துடும். இந்த விவாதத்துடைய நிறைவு கருத்தா அவங்களுடைய கருத்து என்ன சொல்ல வரும் இந்த பிரச்சனை? அதுதான் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் சொன்னது போல இது வந்து ஒரு சமூக பிரச்சனை. சமுதாயத்தில் இருக்கிற இதை வந்து அரசியல் பிரச்சனையாவோ அல்லது பொருளாதார பிரச்சனையாவோ பார்க்காமல் எல்லோரும் சேர்ந்து அந்த மது இன்னும் சொல்ல போனால் அது ஒரு நோய் மாதிரி தான். அதுக்கு வந்து ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னா அதை வந்து அதுலேயே அவங்க இருந்து அதிலிருந்து மீட்கணும். அந்த மீட்கிறதுக்குரிய முயற்சியை எல்லா சமுதாய கண்ணோட்டத்தோடு பணியாற்றுகின்ற மது ஒழிப்புக்கான பிரச்சாரத்துக்கான போதுமான நிதி, அதுக்கான வேலை திட்டங்களை அரசு செய்யறா. மது ஒழிப்புக்கான அவங்க கடைகளை மூடுறதுக்காக இல்ல, அதுக்கு தான் 100 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி அந்த அவர்கள் மறுவாழ்வுக்காக 500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அது செய்யறாங்க. அது வந்து அது போதுமான அளவுக்கு இல்லாம இருக்கலாம், அல்லது இன்னும் கூடுதலா போகணும்ன்றது முக்கியமான கோரிக்கை. மதுவினால வர வருமானத்தை தயவு செய்து மது நோயாளிகளுக்கு, அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதுதாங்க. நீங்க மது நோயாளிகள்னு நம்ம சொல்றோம், ஆனா அவங்க அதை ஏத்துப்பாங்களா? மது நோயாளிகள்னு வந்து அவங்க உணரணும், அதை உணர்த்தணும் முதல்ல. அதுக்கு வந்து இப்போ இதை மதுவிலக்கு என்பது இந்த நாட்டுக்கு அவசியமான ஒன்று, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை வந்து ஒரு அரசாங்கமோ
அல்லது ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சியோ இல்லை ஒரு தனிப்பட்ட சமூக ஆர்வலரோ ஒரு பொது நிறுவனமோ தொண்டு நிறுவனமோ செஞ்சிட முடியாது. இந்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும், குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்களுக்கு வந்து ஒரு மென்மையான முறையில் அவங்கள வந்து ஒரு பக்குவப்படுத்தி அதனுடைய பாதிப்புகளை அவர்கள் உணர வைக்கணும். அதுக்கான முயற்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஈடுபட்டால் நிச்சயமாக சாத்தியமாகும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து இந்தியா முழுக்க ஒரே நிலையில் இருந்ததுன்னா, நம்ம நாட்டுக்குள்ளே மது நுழையாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லா வகையிலும் வந்து அது தடுக்கப்படும். இதையெல்லாம் வந்து செய்யணும். அதுக்கான முயற்சியில் வந்து எல்லாரும் ஈடுபட சொல்ல அரசாங்கமும் நிச்சயம் ஈடுபடும். நிச்சயமா. அவர் டாக்டர் ரவீந்திரநாத் வந்து ஒரு விஷயம் சொன்னார். அதாவது குடிக்கிறவங்களை வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களா தான் பார்க்கணுமே ஒழிய குற்றவாளிகளாக பார்க்கக்கூடாதுங்கிற விஷயத்தை வச்சார். அதாவது இன்னைக்கு இருக்க உலகமயமாக்கல், வேறு சில பிரச்சனைகள், அவர் இந்த சமூக பிரச்சனைகள், சாதி இழிவு, இது எல்லாம் சேர்ந்து குடிக்க வைக்கிறதுல ஒரு பங்கு வகிக்குது. குடிக்கிறான்னு சொல்லாதீங்க, அவன் ஏன் குடிக்கிறாங்கிற விஷயத்தையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சாரத்தை பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறார். அதுக்கு பதில் சொல்லுவதுமா சொல்லி நிறைவு கருத்து ஓகே. டாக்டராக இருக்கிற போது அவர் அப்படி சொல்கிறது வந்து எனக்கு அதிர்ச்சி தருது. ஒன்று, முதல்ல வந்து மது விலக்கு, பூரண மது விலக்கு சாத்தியமில்லை, உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்கல. இல்ல அதிர்ச்சி சொன்னீங்க, அதை சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு வர்றேன். உலகத்தில் எந்த நாட்டிலையும் வெற்றிகரமா பூரண மது விலக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். அப்படி சொல்லுங்க, புரியுதா? சவுதி அரேபியா மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. மிச்சபடி உலகத்தில் வந்து பெரும்பாலான நாடுகள் இல்லை. இரண்டாவது, மேற்கத்திய நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் மது குறைந்து கொண்டு வருகிறது. இது உண்மை. விழிப்புணர்வு காரணத்திலையும் அரசுடைய பல்வேறு கட்டுப்பாட்டுகளினாலையும். உதாரணத்துக்கு தென்கொரிய நாடு வந்து 20 இலக்கு வைத்திருக்கிறது. எதுக்குன்னா மது உற்பத்திக்கு இல்லை, இல்லை விற்பனைக்கு இல்லை, மதுவை குறைப்பதற்கு ப்ளூ பேர்ட் நீலப்பறவை திட்டம்னு சொல்லிட்டு தென்கொரிய நாடு ஆண்டுக்கு 20 விழுக்காடு குறைச்சிட்டு இருக்கு. இன்றைக்கு மது என்பது ஏதோ குடிநோயாளிகளுடைய பிரச்சனை மட்டும் பார்க்காம குடிச்சு விட்டு ஓட்டுவதனால் விபத்துகள் ஆண்டுகளுக்கு எவ்வளவு ஏற்படுகிறது. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. சமுதாய பிரச்சனை தான், பொருளாதார பிரச்சனை, அடிப்படை சுகாதார பிரச்சனை, லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ், வாழ்வு முறை தொடர்பான நோய்கள் உருவாக்கி ஒரு நோயாளி சமுதாயத்தை உருவாக்கி பல விஷயங்கள் இருக்குது. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான சுரண்டல் எல்லாத்துலேயுமே பாலியல் வன்முறைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. பொதுவாக சொல்லி பாலியல் வன்முறை செய்யணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை பாலியல் தொழிலாளிகிட்ட போகணும்னு நினைக்கிறவங்களோ மதுவோடைய துணையை ஏன் பயன்படுத்திக்கிறாங்கன்னா, மது குடிச்சதுக்கப்புறம் இந்த இனிபிஷன்வாங்க இல்லையா, வெக்கமான ஒரு பயம், இதெல்லாம் போயிடுது, மூளை வேலை செய்யாது. அப்போ வந்து அவன் வந்து ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட போவதற்கோ பெரும்பாலும் குடிகாரர்களா? ஆமாம், 95 விழுக்காடு. இப்போ பாலியல் தொழிலாளிகிட்ட போறவங்களில் பார்த்தீங்கன்னா 100க்கு 95 விழுக்காடு வந்து குடித்து விட்டு போதையில் போறவங்க தான் இருப்பாங்க. பாலியல் தொழிலாளிக்கும் சரி, பாலியல் தொழிலாளி பங்கை விட மதுவோட பங்கு தான். உளவியல் பிரச்சனை இருக்குது. பல ஆய்வுகள் சொல்லி இருக்கிறார்கள். சென்னையில் உள்ள குடிசை பகுதியில் எடுத்ததிலேயே கூட மது என்பது கணவன்கள் வந்து பெண்கள் மனைவிகள் மேலே பாலியல் வன்முறையை தாக்குவதற்கு எந்த அளவுக்கு துணையாக இருந்திருக்கிறதுன்றது நம்மளுடைய டாக்டர் சுனிதி சாலமன் ஒய்ஆர்ஜி கேரளா அவங்க செய்த ஆய்வில், ஏல் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த ஆய்வில் தெரிகிறது. அதனால மது வந்து இதுக்கு வந்து பெரிய அளவில் துணை புரிகிறது. இப்போ நான் வந்து பாலியல் தொழிலாளிகிட்ட போனோம்னு நினச்சா கூட போதை இல்லைன்னா நான் போக மாட்டேன், வாசல் வரையும் போயிட்டு திரும்பி வந்துடுவேன், காசு கொடுத்தா கூட திரும்பி வந்துடுவேன். அந்த போதை வர்ற போது என்னுடைய இனிபிஷன்ஸ்லாம் போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு காரணியாக இது இருக்கிறதுன்றது புரிஞ்சுக்கணும். அடுத்தது சமுதாய பொருளாதார பிரச்சனையை தாண்டி மது என்பது போதைக்காக குடிக்கப்படுது. ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களும் குடிக்கத்தான் செய்யறாங்க, பணக்காரங்களும் குடிக்கிறாங்க, படிச்சவங்களும் குடிக்கிறாங்க, படிக்காதவங்களும் குடிக்கிறாங்க, தொழிலாளிகளும் குடிக்கிறாங்க. சுரண்டலுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குப்பை எடுக்கிறவங்களோ இல்லை சாக்கடையில் இறங்குறவங்களோ பண்ணுறாங்கன்னா காலம் சாதி வந்து இப்போ மதுவை வந்து ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி அவங்களோட சுரண்டுவதற்கு இன்னைக்கு அந்த காலத்தில் வந்து கிராமங்களில் ஒரு நாய் செத்து போனாலும் சரி, சமூக பொருளாதார கலாச்சார மருத்துவக்காரங்க இருக்கு, சுரண்டலாக பயன்படுத்துறாங்க. சுரண்டலை நிறுத்த வேண்டும். ஆனா மது குடிப்பது என்பது என் உடல் வலிக்காக குடிப்பது, மது குடிப்பது என்று காதல் தோல்விக்காக குடிப்பதுன்றதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி மதுவை குடிப்பதற்கான காரணங்களை உருவாக்குகிறாளே தவிர இந்த பிரச்சனைக்கும் அதுக்கும் காரணம் கிடையாது. காரணம் தேடுறது இருக்கு, ரெண்டுமே இருக்கு. சமூக ரீதியான பொருளாதார ரீதியான கலாச்சார ரீதியான காரணங்கள் பல்வேறு விகிதங்கள். சமூக மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது இதை குறைக்க முடியும். அதுதான் அடிப்படையான விஷயம். அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து மூலதன சுரண்டல் பேசுறாரு, அதை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். மூலதனம் வந்து உழைப்ப சுரண்டுது. அந்த சுரண்டனால இந்த உலகத்துல நரக வாழ்க்கை வர்றான், கற்பனையில ஒரு சொர்க்கத்தை பார்க்க விரும்புறான், அதுக்காக மதுவை பயன்படுத்த
சுரண்டல் ஒரு நிமிஷம் சுரண்டலுக்கு ஆளாகிறது ஒரு நிமிஷம் கடைசி இல்ல உழைப்பு சுரண்டல் மூலதனம் உழைப்பு 13 வயசு சமூக கேடுகள் சமூக பிரச்சனைகள் 13 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு என்ன சுரண்டல் அதெல்லாம் கிடையாது. அது கலாச்சாரங்க ஒரே ஒரு வார்த்தை ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்ல குறிக்கிட்டனால சுரண்டல் நாட்டுக்கு உலகத்துல வீட்ல அப்பம் குடிக்கிறாங்க பெண்கள் தான் அதிகமா சுரண்டல் படிக்கிறாங்க பெண்கள் தான் குடிக்கிறாங்க அதெல்லாம் சாத்தியம் இல்லை சொன்னீங்களா? ஆனா நீங்களே சொல்றீங்க வளைகுடா நாடுகள சாத்தியமா இருக்கு. இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம். அதனால நாங்க என்ன செய்திருக்கோம்னா முதல்வர் ஜெயலலிதாவுக்கு கூட ஒருங்கிணைந்த மது தீங்கு கட்டுப்பாட்டை யூஸ் வேற ஹார்ம்ஃபுல் யூஸ் வேற தீங்கான பயன்பாடுகள் இருக்குல்ல அதுதான் ஆபத்தானது. எப்பவுமே உலக சுகாதார நிறுவனம் கூட ஹார்ம்ஃபுல் யூஸ் தான் சொல்லுவாங்க. அதனால மது ஒருங்கிணைந்த மது தீங்கு கட்டுப்பாட்டு கொள்கைன்றதை வரைவு செய்து நாங்க கொடுத்து 3 வருஷமா தொங்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய முதல்வர்கிட்ட. முடியல. உங்களுடைய நிறைவு கருத்து இந்த பிரச்சனைகள் நீங்க எப்படி அதாவது ஐயா குமார் அவர்களே கூட மது தப்பு தான் அதெல்லாம் ஒழிக்கத்தான் வேணும் என்பதில் அவருக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் அவர் சார்ந்திருக்கிற இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கிற காரணத்தினால அவரை கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் உரத்து அவரால் சொல்ல முடியாத நிலையில் இருக்காரே தவிர அவருடைய உள்மனதிலே கூட மதுவை அளிக்க வேண்டும் அது ஒரு சமூக கேடு என்பதில் அவரே நம்புகிறார். அதுதான் உண்மை. இல்லை அவரே சொன்னாரே மது ஒழியணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். அதுதான் நோக்கம். ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திமுக என்பது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி. அவர் எம்ஜிஆருடைய சித்தாந்தம் என்ன அவருடைய சிந்தனைகள் திரைப்படங்களை ஆமா அவர் வாழ்க்கையிலே அருந்தியதில்லை. அது மாதிரியான ஒரு தன்னை ஒரு முன்னுதாரணமாக மக்களுக்கு காட்டி வளர்ந்த ஒரு மனிதர். அதனால அவர்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்களாக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு அம்மையாரை செய்து கொண்டிருக்கிறதுனால அவர் அதை தெளிவாக இன்றைக்கு சொல்லக்கூடாது என்கிறதுனால அப்படியே கொஞ்சம் மழுப்பலாக ஐயா சொல்கிறார். மதுவை ஒழிப்பது ஐயா சொன்னாரு 17 ஐயா அழகாக கேட்டாங்க 13 வயசு பையனுக்கு என்ன இது சுரண்டல் என்கிறது ஒரு காரணத்தை மட்டும் இன்றைக்கு உள்ள பெண்கள் குழந்தை பாதிக்கப்படுது. அதே மாதிரி +2 பசங்க சொன்னது காரணம் இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் கல்வி முறை இருக்கு. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். கேரளாவில் ஒரு வண்டி ஓட்டுகிற ஒரு ஓட்டுநரும் அல்லது கர்நாடகத்தில் வண்டி ஓட்டுகிற ஓட்டுநரோ போய் அந்த உட்கார்ந்த உடனே அவன் பெல்ட் போடுறான். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பெல்ட் போடுறதில்லை. காரணம் என்ன? இங்கே சட்ட ஒழுங்கு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அதை கண்டுக்கிறது இல்லை. அங்கே அவன் பயந்து செய்கிறான். ஏனென்று கேட்டால் தண்டிக்கப்படுவான்ங்கிறது. ஒழுங்காக அரசாங்கம் ஒழுங்கான முறைகளிலே பண்ணினால் அதை கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்த முடியாது என்று சொன்னால் ஆள தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். அதனால் கட்டுப்படுத்த முடியும். மக்களை மக்களுக்காக என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு அந்த அதாவது வருகிற வருமானத்தில் அமைச்சரே சொல்லுகிறார் நாங்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி நடத்துகிறோம். என்னங்க இது கட்டுரை போட்டி நடத்தி யார்கிட்ட? அவன் பையன்கிட்ட போய் கட்டுரை போட்டி நடத்தி அவன் என்ன வருங்காலத்தில் குடிக்காம இருப்பதற்காக நடத்துகிறீர்களா? கட்டுரை போட்டி நடத்துகிறோம். பிரச்சாரம் தான். அது மட்டுமே ஒரு சின்ன அந்த காரணத்தால் நிறுத்த முடியுமா? வருமானத்தை அவர்கள் ஒழுங்கான வழியிலே இது மாதிரியான வகையில செலவழிக்கிறது இல்லை. அவர்களை இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி அவர்களுக்கு மருத்துவம் கொடுத்து அவனை மதுச்சாராயத்துக்கு பக்கம் போகாம தடுக்கணும். அதையெல்லாம் அரசு செய்யணும். அதையெல்லாம் செய்யவில்லை. ஆகவே மதுவை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்றால் பக்கத்திலே இருக்கக்கூடிய நம்மளுடைய விஸ்வநாதன் அவர்கள் அன்றைக்கு சட்டமன்றத்திலே பக்கத்து மாநிலத்திலாம் இருக்கும் பொழுது எப்படி நாம் வைத்துக்கொள்ள இருக்க முடியும் என்று அவர் கேட்டார். இன்றைக்கு கேரளா உம்மன் சாண்டி காட்டியிருக்கிறார். உம்மன் சாண்டியை அவர் பின்பற்ற வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுகிறார்கள். நிச்சயமாக அதாவது கேரளாவில் இருந்து காட்டப்பட்டது அரசியல் டிராமாவை தவிர அது ஒன்றும் பெரிய மாற்றத்தை உருவாக்காது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க வருவார்ன்றது ஒரு அறிவிப்பா இருக்க முடியுமா? இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு சீரழிஞ்சு கிடந்துச்சா பொதுவா பேசிட்டோம். இல்ல 71 இருந்த அளவுக்கு இன்னைக்கு இல்ல. அதை பாருங்க, தமிழ்நாடு இருக்கிற எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்துல கல்லுக்கடையிலேயே மதுவால் சீரழிந்தவர்கள் தமிழ்நாட்டிலே தான் அதிகம் இருக்கிறார். நன்றி.
இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த மதுவுடைய உற்பத்தி பிற மாநிலங்கள் எவ்வாறு இருக்கிறது, தமிழகத்தில் எவ்வாறு இருந்தது, தற்போது எவ்வாறு போய்கொண்டு இருக்கிறது, இது வருமான இலக்கா இல்லை ஆரோக்கியமான ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா, இது மாற்று நாம் என்ன வைக்க வேண்டும், யதார்த்தத்தை இதை எப்படி கொண்டு போக வேண்டும் என்பது குறித்து பல்வேறு தரவுகளை இங்கு வந்திருந்த ஆளுமைகள் மிக ஆழமான கருத்துக்களுடன் எடுத்துரைத்தார்கள் என்றே சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஆவடி குமார் அவர்களுக்கும், இந்திய பொதுவுரிமை கட்சியை சேர்ந்தவரும் மருத்துவருமாகிய டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த பிரமுகர் ஹைதர் அலி அவர்களுக்கும், சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் ஒரு விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.